2004 வந்து ரோஹிணியும் அவங்களும் வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. அப்போ வந்து ரிஷின்னு ஒரு குழந்தை, ரிஷிவரன், ரகுவரன் மாதிரி ரிஷிவரன். அந்த 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 பையனை வந்து வீக்கெண்ட்ஸ்ல தான் பார்ப்பார் போல. அதாவது சில சட்டத்திட்டங்கள் இருந்திருக்கு. அதனால வாரத்தில் ஒரு நாள் வீக்கெண்ட்ஸ்ல வந்து பையனை பார்க்கறது கொஞ்சிறது இந்த மாதிரி இருந்திருக்காரு. பையன் மேல ரொம்ப ரொம்ப பிரியமா அவருக்கு ரகுவரனுக்கு. அப்படி இப்போ வீக்கெண்ட்ஸ்ல மாதிரி பார்க்கறதுனால வாரம் ஃபுல்லா பார்க்க முடியாது இல்ல. அதனால வந்து அவர் மனசுக்குள்ள அந்த நேரங்களில் ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. அந்த ஏக்கம் இருக்கிறதுனால அந்த யாரடி நீ மோகினி படத்தில் நடிக்கும் போது தனுஷை வந்து தன்னோட பையன் மாதிரியே பார்த்தாராம். அந்த கேரக்டரு அந்த அளவுக்கு அந்த படம் நின்னதுக்கு ரகுவரன் ஒரு காரணம். அந்த காரணத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தனுஷை வந்து அவருடைய மகன் ரிஷியா பார்த்தார். நம்ம பையன் நம்ம கிட்ட இப்படிதான் இருப்பான், நம்ம இப்படிதான் வளர்ந்து வந்தா இப்படிதான் நிற்பான், இப்படிதான் பேசுவான், அந்த உள்வாங்கி அந்த ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பண்ணாரு. அதுதான் அவருடைய கடைசி மரமா போச்சு. தூக்கத்திலே வந்து இறந்துருவார். அந்த காட்சி பார்த்துருக்கீங்களா? வந்து தூக்கத்திலே இறந்துருவாரு. அது மறக்க முடியாத அந்த காட்சி. அது நடிச்சு முடிச்சு டப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரகுவரன் வந்து தூக்கத்திலே இறந்துட்டார். அது ஒரு கார்டியாக் அரெஸ்ட் தான். அந்த படத்துல ஒரு காட்சி அமைப்பு, அந்த காட்சி அமைப்பு எப்படியோ அதே மாதிரியே வந்து ரகுவரன் இறந்து போயிட்டார்.